கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறான். அதாவது பிள்ளை ஏதாவது தவறு செஞ்சிச்சுன்னா அப்பா கோவப்படுவார், கண்டிப்பார். ஆனால் அந்த பிள்ளைய துரத்தி விட்டு அதுக்கு ஏதாவது துரோகம் செய்யவே மாட்டார். புரியுதுங்களா? அடிக்கலாம், திட்டலாம், கண்டிக்கலாம். ஆனால் தகப்பன் தன் பெத்த பிள்ளைக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டான். உலகத்தில் இருக்கிற மனுஷன் தன் பிள்ளைக்கு துரோகம் செய்யாத பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நம் மேலே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் மேலே அவர் எவ்வளவு பொறுமை உள்ளவராக இருப்பார். சங்கீதம் 103:3 சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி 4 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கையினாலும் முடிசூட்டி 5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அழிவிலிருந்து மீட்டெடுக்கிறார். நம்முடைய பாவங்களை, குற்றங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டா அவர் மன்னித்து நம்முடைய நோய்களெல்லாம், பாவத்தின் நிமித்தம் வந்த நோய்களெல்லாம், மீறுதல் நிமித்தம் வந்த நோய்களெல்லாம், உலகத்தில் உண்டான கொள்ளை நோயிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை குணமாக்கி நம்முடைய பிராணனை, அதாவது ஜீவனை மீட்டு அழிவிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நன்மையினால நம்முடைய வாயை திருப்தி ஆக்குறாரு. திரும்பவும் கழுகுக்கு சமானமான வாழ வயதை, அந்த யூத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவர்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அவர்கிட்ட உண்மையை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இதுதான், நான் வேதத்தில் இருக்கிற பாத்திரம் போல, ஆபிரகாமை போல, ஈசாக்க போல, தாவீதை போல, மோசே போல நான் நல்லவன் இல்லப்பா. நான் தான்ப்பா, நான் இப்படியே வரேன், என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சு என்னை அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படி கொண்டு போய் உங்களை தூக்கி நிறுத்த போறாரு பாருங்க. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல, அவனை உயர்த்தி நடத்துவது போல உங்களை நடத்துவார். ஆமென். பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த வசனத்தின்படியே அவர் குற்றங்கள்லாம் மன்னித்து அவர் நோய்களெல்லாம் குணமாக்கி ஆசீர்வாதமாய் வையும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். God bless you. Hello, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.